வந்துட்டாயா வந்துட்டாயா. Hi friends, good morning to all. நான் காலை 5 மணிக்கு எழுப்பேன்னு சொன்னாங்க. என்ன 4:30 மணிக்கு எழுப்பி விட்டாங்க இந்த போகி எரிக்கிறதுக்கு. ஆமாம், பழைய பொருளாக நானும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சுட்டு எரிச்சுட்டே இருக்குது. பட் அது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. சரி, இவ்வளோ பேசுறியே, நம்ம போகிக்கு எதுக்கு பழைய துணி பழைய பொருளெல்லாம் வச்சு எரிக்கிறோம்? அதை மட்டும் நீ சொல்லு பார்ப்போம். தெரியுமா உனக்கு? ஏன் எரிச்சாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது என் வீடு பக்கத்தில் சத்யநாராயண ஒரு பையன் தான், அவன் எரிச்சான், அதனால நானும் எரிச்சேன். காலேஜ் படிக்கும்போது குமுதவலின்னு ஒருத்தி இருந்தான் இந்த பக்கம், அவன் எரிச்சான், நான் எரிச்சேன். இப்போ என்னன்னா, அதுவும் அந்த பையன் இருக்கானே அந்த தெருவில் அந்த ஒரு பையன் எரிக்கிறான். அங்கே ஒரு அக்கா எரிக்கிறாங்க. நம்ம போகி எரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமில்ல. நம்ம யார் நிறைய நேரம் எரியுதோ அவங்களுக்கு தான் அது எவ்வளோ நேரம் எரியுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனாலே நான் எல்லா துணியும் போட்டு எரிச்சிட்ருக்கேன் தெரியுமா. அதனால தான் போகி கொண்டாடுறோம். அதில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. எவ்வளோ துணி எவ்வளோ நேரம் எரியுதுன்னு நெருப்பு. ஓகேவா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஓ, நீ அப்படி வரியா? அப்படின்னா எதுக்கு இருக்குதுன்னு தெரியாது, இது என்னன்னு தெரியாது. எல்லாரும் பண்றாங்கன்னு நீங்களும் பண்ண வேண்டியது அதானே. இவ்வளோ பேசுறியே, நீ சொல்ல வேண்டியதானே எதுக்கு எரிக்கிறாங்கன்னு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பாரு, இப்போ நான் எதுக்கு கை வைக்கிறேன்? இது என்ன மாசம்? கடைசி நாள், மார்கழி மாசோட கடைசி நாள். எல்லாருக்கும் குளிர் இல்ல? குளிருமா இல்லையா நீ சொல்லு. ஆமா, பொங்கலுக்கு 3 நாள் வேலை இருக்கும், வீட்டுல வேலை இருக்கும். அதனால அதை வச்சுட்டு கொஞ்சம் இதமா இருக்கும். எல்லாரும் கை வச்சுட்டு அப்படி அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க. வேற ஒன்றும் இல்லை, குளிருக்கு இதமா இருக்கிறதுனால பண்றாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாத்தியா, பேண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேக்குதா பேண்டு? பாரு வந்துட்டாங்க, பாரு பாரு. பேண்ட் எதுக்குன்னா, இந்த குளிர்லயும் சில பேர் தூங்குவாங்க, அவங்கள இந்த பேண்டை அடிச்சு எழுப்புவாங்க. அப்படி எழுப்புனா தான் பார்த்தியா, பேண்டு வந்த உடனே நிறைய பேர் வெளியே வந்து போகி கொண்டாடுறாங்க. இன்னும் குளிர். நல்ல மனசுல அந்த பசங்களுக்கு எல்லாம் தூங்குறவங்களாம் எழுப்பி விடுறாங்கல்ல. பார்த்தீங்களா, அவள் எதை சொன்னாலும் நம்புறான். சரி, அவள் விடுங்க, அவள் அப்படி தான். சரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம எதுனால போகி கொண்டாடுறோன்னு. ஸோ எல்லா பழைய பொருளை வச்சு எரிச்சிட்டு, ஸோ இனிமேல் எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கணும்னு இருக்கிறோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், பிடிச்சிருந்தா. பாய்.